பார்க்க போகிறது என்ன, வேர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, வேர்ட்ஸ் எந்தெந்த பிளேஸ்லனா நம்மளோட லைஃப்பில் மெயின் இம்பாக்டாக இருக்குதுங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேர்டுமே பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், ஸோ அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான், ஒரு ட்ரீட்டை போயிட்டு நம்ம வந்து ஒரு செடிக்கிட்ட இருக்கலாம். ஸோ அந்த செடிக்கிட்ட போய் நான் டெய்லியும் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றும் போது பாசிட்டிவான வேர்ட்ஸாக நான் சொல்லி உன்னால் முடியும், உன்னால் நல்லா க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதே இன்னொரு பிளான்ட்டில் தண்ணி ஊற்றுறேன், அதுக்கிட்ட வந்து உன்னால் முடியாத ஒரு விஷயத்த நெகட்டிவான ஒரு தாட் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ ரெண்டு எது க்ரோத் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது பாசிட்டிவாக நான் சொல்லி வளருதோ அது ரொம்ப செம க்ரோத்திங் கொடுக்கும். இது அந்த அளவுக்கு ஒரு க்ரோத் கொடுக்காது. ஸோ இதுதான் ரியல் லைஃபோட இம்பாக்ட். ரியல் லைஃப்பில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் வச்சுக்கலாம். இந்த டே எனக்கு எப்படி இருக்கும், ஸோ ஒன் டேல இருக்குது மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டெய்லியும் அந்த அப்ளிகேஷனை ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னு நீங்கள் சொல்லும்போது உங்கள் டே நல்லாவே இல்லைனாலுமே என்ன ஆகும்,